இயேசுவே எங்களோடு கூட பேசும். பக்தன் பாடினதைப் போல எந்த இதயமே உம்மை பாடும் ஆண்டவரே. எங்கள் நினைவுகள் எல்லாம் உம்மை நோக்கி பாடும் ஆண்டவரே. அதை காட்டிலும் பெரிய அனுபவம் எங்கள் வாழ்க்கையிலே இல்லை. இந்த பிள்ளைகள் எல்லாம் அநேகர் ஆண்டவரே வேதனையோடு வந்திருக்கிறார்கள். இந்த பிள்ளைகளோடு நீ பேசும் சுவாமி. ஆண்டவரே, எல்லா விதமான வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான பிரச்சனைகளையும் இந்த இடத்துலையே உங்களுடைய கரத்திலே கொடுத்து விட்டு செல்ல உதவி செய்யுங்க ஆண்டவரே. எல்லா கரில் நீ பேசுங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் கேட்க ஆயத்தமாக இருக்கிறார்கள். இயேசுவ நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். வசனத்தை வாசித்து செய்திக்குள்ளாக கடன் செல்கிறேன். ஐ saw a vision. அதில் பார்த்தா நம்ம மீட்டிங் தான் அது. அதில் அநேகருடைய தலையிலே முள் கிரீடம் வைத்திருக்கிறீர்கள். முள் கிரீடம் ஜீசஸ்க்கு வச்சாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, சில பேர்லாம் பார்த்தா முள் கிரீடம் வச்சுருக்காங்கன்னு ஆண்டவர் சொன்னார். அது ஒரு நிந்தைன்னு சொன்னார். முள் கிரீடம் இயேசுக்கு வச்சாங்க, ரைட்டு. பட் அதர்வைஸ் இட்ஸ் அப்போ நிந்தையோடு அவமானத்தோடு சில பேர் வந்திருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையில் அது மாறுகிறது. தேவன் உங்களை இன்னொரு காரியத்தை பார்த்தேன். ஆண்டவர் என்று சொன்னார், வெகு விரைவிலே இந்த ஆண்டிலே அநேகருக்கு பிரகாசமான மனங்களை கொடுக்க போகிறேன்னு சொன்னார். நீங்களே தரிசனங்களை பார்ப்பீங்க, நீங்களே பெரிய காரியங்களை செய்வீர்கள். வசனத்தை வாசிக்கிறேன். யோபு 23:3-4. நான் அவரை எங்கு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும். என் நியாயத்தை அவருக்கு முன்பாக வரிசையிலே வைத்து வார்த்தைகளால் வாயை நிரப்புவேன். யோபு என்பவன் மிகப்பெரிய பக்தன் இல்லையா. அவனுக்கு இணையானவன் யாரும் இல்லை. தாவீது ஆண்டவருடைய மனதுக்கு ஏற்றவன். ஆபிரகாம் சிநேகிதன். ஆனால் இவனை பற்றி ஆண்டவர் சொல்கிறாரு, இவன் உத்தமன் சன்மார்க்கன்னாரு. அதே காரியத்தை பிசாசும் சொல்கிறான். பிசாசு யாரையா பார்த்து சொல்லுவானா, உத்தமன் சன்மார்க்கனான்னு சொல்கிறான். பேர்பட்ட ஆள் வாழ்க்கையில் பிரச்சனை வந்துவிட்டது. சடன்லி ஹி ஃபீல்ஸ் தட் காட் ஹஸ் லாஸ்ட். எங்கேயோ காணாத போயிட்டாருன்னு நினைக்கிறான். நான் வாழ்க்கையில் ஆண்டவரை தேடுறாரு, இது பண்ணுறான், எங்கே வைக்கலான்னு சொல்கிறான். அவன் கேட்குறான், அங்கெல்லாம் சொல்கிறான், என் வாழ்க்கை ஆண்டவரை பார்த்தானா நேரில் வச்சு நான் என்னென்ன பிரச்சனை கஷ்டம் இருக்கேன்னு நேரத்தில் பேசிடுவேன், ஆனால் என்னால் பார்க்க முடியல என்று சொல்லி நிந்தி அவமானப்படுறான். இயேசு கொண்ட போது எல்லா காரியங்களும் நல்லா தான் இருக்கும் இல்லையா. புது தொடப்பம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அநேக விசுவாசிகளை நான் பார்த்துருக்கிறேன். அவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இயேசு ஏற்றுக்கொள்கிறார்கள், இதை பண்ணுறாரு, பாஸ்டர் சொல்கிறாரு, இப்படி நடக்கணும். ஆனால் காரியங்கள் நல்லா நடக்காத போது சொந்த குடும்பத்திலே அழுத்தங்கள் பாரங்கள் வந்து என்ன செய்வதில்லே தெரியாத பொழுது ஆண்டவரே காணாத போயிட்ட மாதிரி. ஒரு வேளை நீங்கள் அப்படி உட்காந்துருக்கலாம், ஆண்டவர் எங்கே இருக்கிறாரு, நல்லா தானே இருந்தது, நான் ஜெபம் பண்ண, பைபிள் வாசனை எல்லாம் நல்லா போயிருந்தது, குடும்பத்திலே நெருக்கங்கள் அழுத்தங்கள் பாரங்கள் வந்துச்சு, ஆண்டவர் உங்களோடு பேச போகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்கள். அதை அப்பப்போ சில காரியங்கள். ஏசாயா என்ன சொல்கிறார் பாருங்க. ஏசாயா 55:6 சொல்கிறாரு, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்திலே அவரை தேடுங்கள், அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அப்போ என்னன்னா, வாழ்க்கை என்பது ஒரு போராட்டமான ஓட்டம். அதை போகும்போது சில டைமில் இட் மே அப்பியர் தட் காட் இஸ் நாட் ரெஸ்பாண்டிங் டு யுவர் ப்ரேயர்ஸ். ப்ரேயர் சொல்லல, வாக்குத்தத்தம் கொடுத்தார், தாமதித்து கொண்டு இருக்கிறது, என்ன செய்ய வேண்டியது தெரியவில்லை. அநேகர் மத்தியிலே தலை குனிந்து நாம் நிற்கிறோமே என்று சொல்லுவதான ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது ஆண்டவர் தேவன். இப்போ என்ன இன்னைக்கு சொல்யூஷன் என்ன சொல்ல போகிறேன்னு சொன்னீங்கன்னா, பின்னால் என்ன சொல்ல போகிறேன்னு சொன்னீங்கன்னா, நம்ம இதில் பார்த்துருப்பீங்க. அதாவது ஒன் என்கவுண்டர் இன் யுவர் லைஃப் வில் சேஞ்ச் யுவர் என்டையர் ஸ்டோரி. ஆண்டவரோடு கூட அது உங்களுக்கு நிறைய பேர் தெரியாது. வாழ்க்கையில் ஒரு என்கவுண்டர் ஆண்டவரோட பேசிட்டீங்கன்னா, ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசிட்டாருன்னு சொன்னீங்கன்னா, அதுக்கப்புறம் உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகிடும். கம்ப்ளீட்டாக எல்லா நெகட்டிவாக பாசிட்டிவ் ஆகிடும். ஒரு சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் வந்ததுன்னா, ஆண்டவர் உங்களோட பேசினார்னா எல்லாம் சேஞ்ச் ஆகிடும். இதுக்கு 3 விதத்திலே ஆண்டவர் காணாத போயிட்டார்னா என்ன பண்ணுறதுன்னு கொடுத்து சொல்ல போகிறேன். நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். இன்றைக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம், ரைட். அநேகருக்கு நிந்தை, அவமானங்கள், பொருளாதார ப்ராப்ளம்ஸ். சில பேரோட வாழ்க்கையில் பார்க்கும்போது பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, பிரதர் ஐ வாண்ட் அ பிரேக் த்ரூ. இதெல்லாம் சொல்கிறாங்களா, யூத்துக்கு ரொம்ப காமன் வேர்டு பிரேக் த்ரூ. பிரேக் த்ரூ வேணும் பிரதர், ஆண்டவர் இன்றைக்கி கொடுக்க போகிறார். அதுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். சரி, அப்போது நம்முடைய வாழ்க்கையில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். எவ்ரி ஜேர்னி ஹேஸ் அ பிகினிங் அண்ட் எண்ட். ஒவ்வொரு பயணத்திற்கும் துவக்கமும் முடிவும் உண்டு. அதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வாழ்க்கை வாழ்கிறீங்கன்னா அப்படியே சாதாரண கடைநிலை வாழ்க்கை இருந்ததுன்னா ஒரு நாள் சாத்தவங்களை பிடிச்சிடுவான்.
அந்த நாளில் போய் ஆண்டவர் எங்கே இருக்கான்னு தேடக்கூடாது. எப்பொழுதும் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இல்லையா? கணவனால் ப்ராப்ளம் வரலாம், மனநல பெறலாம், நிறைய பிள்ளைகளுக்கு வந்து பேர் ஒரு பிள்ளைகளால் ஏகப்பட்ட ப்ராப்ளம். தாவீது சொல்கிறான், காட் இஸ் மை ஹோப் அண்ட் மை பர்பஸ்ன்றான். நோக்கமும் என்னுடைய நம்பிக்கையும் அவர் தான் தாவீது சொல்கிறான். அப்போ நோக்கம் இருக்கணும். ரெண்டாவது பாருங்கள், ஜீசஸ், ஹோலி ஸ்பிரிட், காட்ஸ் வேர்ட் ஷுட் கைட் யூ, அதர்வைஸ் யூ வில் பி அ விக்டிம் ஆஃப் ராங் இன்ஃபர்மேஷன். சாத்தான் சொல்கிற கேள்விங்களை போய் கேட்டுட்டு எங்கேயாவது போய் மாட்டின்னு முடிப்பீங்க. அதனால் இது வந்து ரொம்ப முக்கியமான காரியம் இல்லையா? நம்ம வந்து நிறைய பேருக்கு ஜெபம் பண்ணுறோம். இந்த காலத்தில் யூத்னால ஏகப்பட்ட ப்ராப்ளம். நல்ல கிறிஸ்தவ விசுவாசிங்களுக்கு, எஸ்பெஷலி ட்ரெடிஷ்னல் ஃபேத்லேயே இருந்துட்டாங்க. அவங்களுக்கு ஒன்றுமே உலகத்தில் எப்படி சாத்தான் பண்ணுவோன்னு தெரியல, பிரச்சனை மாட்டிக்கினா வராங்க இல்லையா? அப்போது இது ரொம்ப ஒரு முக்கியம். இல்லை என்ன பண்ணுவான்னு சொன்னீங்கன்னா, ஏமாற்றி உன்னை வந்து சைட் ட்ராக் பண்ணிவிடுவான். அப்போது அவங்க வாழ்க்கையில் ஆண்டவர் வந்து உன்னை வழி நடத்தணும். பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழி நடத்தணும். ஒரு ஆமென் சொல்லுங்கள். பரிசுத்த ஆவியானவர் 4 விதத்தில் இருக்கிற சாத்தா அவங்களை ஏமாற்றுவான் பரிசுத்தான விஷயத்தில். இது வந்து அவுட் ஆஃப் வே நான் சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. டோன்ட் கெட் மிஸ்லெட் பை தி ஹோலி ஸ்பிரிட்டை நினச்சிட்டு ராங் ரூட்டில் போயிடாதீங்க. அதில் 4 காரியங்கள் இருக்குது. ஒன்று வந்து மத குருக்கள் ஆவி, ரிலீஜியஸ் ஸ்பிரிட். ரிலீஜியஸ் ஸ்பிரிட்ன்றது வேத பாரகர் பரிசுத்தெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா? உனக்கு ஒன்றுமே கிடையாது, இது கிடையாது, ஞானஸ்தானம் கிடையாது, பரிசுத்தாவி கிடையாது, ஆண்டவர் ஒன்று யார், நிறைய காரியம் சொல்கிறாங்க. நான் சொல்ல விரும்புகிறேன். அப்போது இதெல்லாம் சொல்லி என்ன பண்ணுவான், உனக்கு கவலைப்படாது, ஹெவன் போய் சேர்ந்துருவேன்னு சொல்லுவான். இதுதான் மத குருக்கள் ஆவி, ரைட்? ஆனால் பைபிள் பேஸ்டாக இருக்கணும். நம்ம எது இருந்தாலும் ஒரு சின்ன காரியம் உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். 2:45 மணிக்கு நான் கம்ப்யூட்டரில் உட்காந்து சாட் ஜிபிடியில் ஒரு ப்ரேயர் ப்ரிப்பேர் பண்ணுறேன். 3 மணிக்கு ரொம்ப ஃப்ளம்பாயிண்ட் சாட் ஜிபிடி வந்து எனக்கு கொடுத்துச்சு ஒரு ராசு. அதை நான் என்ன பண்ணுறேன், ராஜேஷ்ட சொல்கிறேன், ராஜேஷ் இந்த வாஸ்து ரொம்ப ஃப்ளம்பாயிண்ட்டாக இருக்குது, ரைட்? அடுத்த நாள் நான் என்ன பண்ணுறேன், அப்படி இல்லாமல் யாராவது ஒரு 7 விசுவாசியை ஜோமனை சொல்கிறேன். அவன் உள்ளத்துக்கு நான் சொல்கிறான், ஏசப்பா நீங்கள் வாங்க, ஏசப்பா என் கூட பேசுங்க, ஏசப்பா ஆண்டவர்கிட்டலேருந்து இருங்க, ஆண்டவரே உங்களுடைய பிரச்சனை வேணும்னு சொல்கிறேன். எந்த ஜபத்தை ஆண்டவர் கேட்பாருங்க? மிஷின் சொல்கிறத கேட்பாரா, இல்லை வந்து ஆண்டவர் வந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த ஆத்மாவில் வந்து ஆவியில் பேசுகிற காரியங்களை கேட்பார்? ஒரு ஆமென் சொல்லுங்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. வேற ட்ரைன் டு கண்டம் அவங்க புக்கில் படித்தானா இதில் படித்தா நமக்கு என்ன? ஆண்டவர் உள்ளத்தின் ஆழத்து. இப்போ வர்ஷிப் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், எந்த இதயமே உண்மை பாடும் அப்படின்றான். தென் சிங்ஸ் மை சோல். உள்ளத்திலேருந்து இதயம் வந்து அது ஆவியாக வெளியே வருது. ஆவி தான் உங்கள் வாழ்க்கையிலே அந்த அபிஷேகத்தை கொண்டு வருது. ஒரு ஆமென் சொல்லுங்கள். புரியுதுங்களா? அப்போ அது நம்பர் 1. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபெமிலியர் ஸ்பிரிட். ஃபெமிலியர் ஸ்பிரிட்ன்றது என்னென்னா, எல்லா இடத்து வீட்லேயும் ஒரு ஃபெமிலியர் ஸ்பிரிட் இருக்கும். அது உங்களை பார்த்துட்டு இருக்கோம் என்ன பண்ணோன்னு. அதை உங்களுக்கு வேட்டு வைக்கிறதுக்காக வச்சிருக்கிற சாத்தானுடைய கருவி இல்லை, எல்லாருக்கும் தெரியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா குறி சொல்கிற ஆவி, டிவைனேஷன் ஸ்பிரிட்ன்றது பிசாசன் ஆவிங்க இல்லையா? சில வேளையில் டிஸ்கரேஜ் பண்ணி விட்டுருவான் உங்களை. இந்த எடிசன் ஒருத்தர் இருந்தார்ல, அவர் லைட் கண்டுபிடிச்சிட்டாராம். லைட் எரிஞ்சிருச்சு. 1 மணிக்கு வந்து ஒய்ஃப்ட்டு சொல்லியிருக்காரு, மா எதிரிமா லைட் எரிஞ்சிருச்சு. நான் சொன்னேன், யோ இதே உனக்கு பழப்பா போச்சா நீ, லைட் எரிஞ்சதுக்கு 1 மணிக்கு தூங்கி நிற்கிறேன் உட்காரியான்னு. அந்த மாதிரி அந்த டிஸ்கவரி வந்து வேர்ல்டே மாற்ற போதுன்னு தெரியல. அப்போ என்ன பண்ணான், பிளைண்ட் பண்ணிவிடுவான் சாத்தான். 4வது ஸ்பிரிட் ஆஃப் டெலியூஷன். டெலியூஷனாக என்ன தெரியுமா? கம்ஃபர்ட் ஜோனில் உட்காந்துக்கோ, ஆண்டவர் அதெல்லாம் கேட்க மாட்டார் உனக்கு, எப்படி வேணால் நீ வாழலாம், ஆண்டவர் எப்படியும் யாரையும் நரகத்தில் போட்ட மாட்டார், அவர் வந்து ரொம்ப நல்லவர், ரைட் அப்படின்னு சொல்லிவிடுவான் இல்லையா? அப்போ அவன் வாழ்க்கையில் ஆண்டவர் உன்னை வழி நடத்துகிறாரு டிசைன்மெண்ட் தெரியும், ரைட்? அப்போது உன் வாழ்க்கையில் ஆண்டவர் பர்சனல் வழி நடத்தினார்னா உன் வாழ்க்கையில் there must be a purpose in your life. உன் வாழ்க்கையில் ஒரு நோக்கம் இருக்கணும், ஒரு நம்பிக்கை இருக்கணும். அப்போது இதெல்லாம் எப்படி தெரியும்னா உன்னுடைய கனிகளினால் அது அறியப்படும். ஒரு ஆமென் சொல்லுங்கள். அப்போ வாழ்க்கையில் கனி இல்லாத ஜீவம் வாங்கினு சில வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி தான் அந்த வீட்டில் இருக்காங்கன்னு தெரியல. ஒரே சண்டை சச்சரவு, ஏற்றத்தாழ்வு. அடுத்தது பாருங்கள், இப்போ நம்முடைய வாழ்க்கையில் லைஃப் இஸ் ஜேர்னின்னு சொல்லியிருக்கேன். அந்த ஜேர்னி எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். அதாவது ஒரு காரணம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, யோபு தவிக்கிறான் இல்லையா? பைபிளில் நிறைய பேர் தவிச்சிருக்காங்க.
இன்னைக்கு நீ தவிச்சிட்டு இருந்தீங்கன்னா நான் தப்பு செய்கிறேன்னு அர்த்தம் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உன்னை விட பெரிய பெரிய ஆளுங்களாம் தவிச்சிருக்கான். அதனால் இதில் எப்படி வெளியே வர்றதுன்னு நான் சொல்லிக்கிறத கற்றுக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்கட்டும். யோசேப்பு ஏங்க அந்த காலத்தில் பைபிள் இல்லைங்க இல்லையா? ஆபிரகாம் ஏதோ சொல்லி கொடுத்துருக்கான், எப்பா ஜாக்கிரதையாக இருப்பா, ஏதாவது இது மாதிரி பண்ணனா வேணான்னு சொல்லிட்டு அதை வச்சு அவன் பண்ணியிருக்கான். கடைசியில் ஒருத்தன் என்னன்னா பல வரணும் இங்கே எடுத்துகிட்டு போயிட்டான். இன்னொருத்தன் என்னென்னா நம்முடைய ட்ரெஸ் எடுத்துட்டான். அவன் வெறும் பர்படாஸ் போட்டுன்னு போகிறான். மெயின் ரோடில் பிடிச்சின்னு போகிறாங்க அவனை ஜெயிலில் போடுறதுக்கு. எப்படிங்க நினச்சிருப்பான் அவன்? யோசித்து பாருங்கள், அவன் வாழ்க்கையில் எத்தனை விதமான கன்ஃபியூஷன் இல்லாமல் இருந்திருப்பான். தாவீது பைத்தியக்காரன் மாதிரி நடித்து தப்பிக்கிறான். ஏன்னா ஒருத்தன் பிடிச்சிட்டான் அவனை. அவன் நினச்சிருக்க மாட்டான், இல்லையா சாமுவேல் பெரிய தீர்க்கதரிசி, அவனே வந்து நேரில் வந்து சொல்லியிருக்கான் நம்மகிட்ட, இந்த மாதிரி உனக்கு வந்து ராஜாவாக போகிறேன்னு. ஏன்னா பைத்தியக்காரன் மாதிரி நடிக்கிறேன். ஒரு 3 வேளை சோறு ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட முடியல என்னால் நினச்சிருப்பானா. அதோட பாருங்கள், மரியாள்கிட்ட வந்து ஏஞ்சல் சொல்கிறான், யூஆர் ஹைலி ஃபேவர்டுன்றான். ஹைலி ஃபேவர்டு ஒரு வெர்ஜன் வந்து கன்சீவ் ஆகிருக்கிறது, ஹவு கேன் இட் பி இன்னும் ஹைலி ஃபேவர்டு? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். 2000 வருஷத்துக்கு முன்னால் ஜூஸில் வந்து பெண்களுக்கு வந்து ரேஷன் கார்ட்லேயே பேர் இல்லை அவங்களுக்கு. ஜீசஸ் வந்து தான் அவங்களை சேர்த்துக்கோன்னு சொன்னார். எல்லாம் ஒன்றுடா சேர்த்துக்கணும். அந்த மாதிரிலாம் ஹவு கேன் இட் பி ஹைலி ஃபேவர்டு? அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கலாம். அதுக்கு தான் உனக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். நல்லா கவனிச்சுட்டு ரைட். ஜேர்னினா என்ன? Don't tentatively start the journey. Have a plan and a motivation and destination. எவ்விதமான குறிக்கோள் இன்றி பயணம் துவங்காதே. வேத அடிப்படையின் இலக்கை நோக்கி தொடரு. இவன் நல்லா சாத்தான் வந்து யோபை சுற்றி வேலையெல்லாம் அடித்து வச்சுருந்தாரு. அவன் உள்ளே வந்துட்டான் இல்லையா? இன்றைக்கி எல்லாம் ஸ்மூத்தாக போகுதுன்னு சொல்லிட்டு டேக் காட் ஃபார் லைட்லி. சரி, அடுத்தது பாருங்கள். ஆரம்பத்திலே நீ எங்கே போகிறாய் என்று கவனிக்காவிட்டால் நீ எங்கே போகிறாய், எங்கே பார்க்கிறாயோ அங்கே தான் போவான். இதை ஏற்கனவே சொல்லிட்டோம் இல்லையா? Don't look where you are going, you will go where you are looking. அடுத்தது பாருங்க, தேவையற்ற சுமை பாரங்கள் கர்த்தர் மேல் பாரத்தை சொல்லியிருக்காரு. அவர் உங்களை விசாரிக்கன்னு சொல்லியிருக்காரு. அதனால வச்சிட வேண்டியதானே. தேவனுடைய ஜிபிஎஸ் ஆக இருக்க வேண்டும். ஒரு ஆளுக்கு பணம் கிரீடினா என்ன தெரியுங்களா? பணம் வந்து அலையிறாங்கன்னாக்கா, அவன் சனிக்கிழமை மீட்டிங்கு கூப்பிட்றான்னு வச்சுக்கோங்க. ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், எனக்காக சொல்ல கூப்பிட்றான்னா, they will say I am busy. It will be a nuisance. Leonard Abraham will become a nuisance if I call and tell, please come for meeting there. அப்படின்னா நீ ஃபுல்லாக கிரீடியில் இருக்கிறான்னு அர்த்தம். பணம் உனக்கு எப்படி இருந்தாலும் இன்னும் ஒரு நாள் 8வது நாள் சேர்த்து கொடுத்தாலும் அதுக்கு ஓடுவேன் நீ. ரைட், வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது பாருங்க, மெய்ப்பனின் குரல் என்னன்னு கேட்கணும். முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது கேள, என்ன போச்சு உனக்கு? வெளியே போகும்போது ஆண்டவரை போகிறேன், நீங்கள் போனால் இல்லை தடை பண்ணிவிடுங்கன்னு சொல்லு. ரைட். கடைசியாக பார்த்தீங்கன்னா, உன் வாழ்க்கையில் நீ வந்து ஒரு லெவலுக்கு போயிட்டீங்கன்னா நீ அங்கேருந்து வெளியே ஸ்பீடாக போகிறது ரொம்ப ஈஸியாக போயிடும். ரைட். அப்போது இந்த காரியங்கள்லாம் இருக்குது. ரொம்ப முக்கியமான காரியம். உலகத்தில் நான் செய்திக்குள்ளே போகிறேன். இவ்வளோ நேரம் என்ன பிரதர் சொன்னீங்கன்னு கேட்காதீங்க. சார், அதாவது உலகத்தில் ஒரு காரியத்துக்காக நம்மளை வச்சுருக்காரு. சும்மா சர்ச்சில் போயிட்டு த கிங்டம் கம் சொல்கிறோம் இல்லையா? எவ்ரி வீக் சொல்கிறோமே. கிங்டம் கம்னா என்னங்க? ஆண்டவரும் ஒன்று நோக்கத்தில் வச்சுருக்காரு, எர்த்லி பாடியில் வச்சுருக்காரு. கிங்டம் எப்படி வரோன்னா, நீ 3 இடத்துல சுவிசேஷம் சொல்லணும். ஒன்று அன்பிலீவர்ஸ்க்கு சொல்லணும், 2வது சர்ச் கோயர்ஸ்க்கு சொல்லணும், 3வது சொசைட்டிக்கு சொல்லணும். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. கிங்டம் கம்னா என்ன? 3 இடத்துல நீ சுவிசேஷம் சொல்லணும். அப்போ தான் கிங்டம் வரும், இல்லைன்னா வராது. ஏங்க, சர்வ வளத்தில் ஆண்டு கொண்டிருக்கிறாருங்க ஆண்டவர். ஒரு ஆள் 50 வந்து சர்ச்சில் வந்துருக்கிறான். அன்றைக்கி தான் அந்த ஆள் ராஜா சேர்த்து போட்டான். இனிமேல் யார் பிரியாணி போடுவான்னு வராங்க. வானத்துலேருந்தே இறங்கி வந்துட்டாருங்க அவர். இட் இஸ் நாட் அ விஷன். எஸ்ஏஆனே விஷன் பார்த்துருக்கான், இசைக்கல் பார்த்துருக்காரு. இது விஷனில் ட்ரான்ஸ். இது அப்படியே பார்க்குறான் கண்ணில். ஓ, ஆண்டவர் வராரு, கேரப்னு பார்க்குறான். சரின்னு பார்க்குறேன். ஏன் தெரியுமா? அவன் வந்து கேட்குறாரு, ஒரே ஒரு ஆள் அனுப்பணுப்பா, யாருன்னு தெரியல. அவன் சொல்கிறான், நான் போகிறேன்னு. அதாங்க கிங்டம் வராதுங்க. நீங்கள் அவங்கவுங்க வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக போயிட்டீங்கன்னா, ஒரு ராஜா என்ன பண்ணுவான்னா, பிறந்த நாள் இன்றைக்கி காலையில் எல்லாருமே ஒரு லிட்டர் பால் எடுத்து வந்து ஒரு தொட்டியில் கட்டிட்டு ஊற்றணுமா. அதை என்ன பண்ணுவாங்க, 7 ஏழைகளுக்கெல்லாம் கொடுப்பாராம் அவர். அப்போது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா திறந்து வந்து பார்த்தாராம், எல்லாமே தண்ணியாக இருக்கும். அப்போது
மந்திரி கேட்டான், என்ன யார் ராங் அனௌன்ஸ்மெண்ட்டுமா, எல்லாம் வந்து பாலுக்கு பதிலாக தண்ணி சொல்லிட்டாங்க. எல்லாம் அங்கே என்கொயரி வைடா, எல்லாரையும் கூப்பிட்டு எல்லோரும் என்கொயரி கேட்டேன். எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா 999 பேர் தண்ணி பால் கொடுக்குறாங்க, நான் 1 லிட்டர் தானே தண்ணின்னு ஊற்றுனேன்றான். அப்படியே நீங்கள்லாம் உட்காந்துட்டிங்கன்னா அப்படி தான் சுவிசேஷன் வரும். தை கிங்டம் கம்னு சொல்லிட்டே இருக்கணும், தை கிங்டம் கம். சரி, இப்போ என்னென்னா இதெல்லாம் வந்து கஷ்டம் இருக்குது, அதனால நீங்களாம் சோர்ந்து போயிருக்கேன்னு சொல்கிறேன். யோபுக்கு அந்த மாதிரி கஷ்டம் இருந்தது இல்லையா? அந்த மாதிரி கஷ்டத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்க்கணும். நல்லா கவனிங்க. நான் சொல்கிற காரியங்கள் ஏற்கனவே ஒரு வாழ்க்கையில் நடந்திருக்கலாம், இல்லைன்னா இது நடக்கணும். நாங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா இதை விட நான் காரியங்கள் சொல்ல முடியாது. என் வாழ்க்கையில் சில வேளைகளில் ஆண்டவரை நான் சந்திக்கும் போது திங்ஸ் ஹேப்பன், நிறைய காரியங்கள் நடக்குது இல்லையா? சூழ்நிலை சாதகம் வந்ததுன்னா ஆண்டவர் நீ சந்திக்கும் போது எல்லாமே மாறிடும். ரைட்? நம்பர் 1, முதலாவதாக நீ உன் வாழ்க்கையில் இயேசு எங்கே தேடி நிற்கிற, ஜெபம் பண்ணுறேன், இது பண்ணல, உபவாசிக்கிறேன், தான் சொல்கிறான், உபவாசிக்கிறேன், என் ஜெபம் என் மடியிலே வந்து விழுதுறான்னு கேட்குறான். அந்த மாதிரி இருந்ததுன்னா முதலாவது நீ என்ன கவனிக்கணும்னு சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே இருக்குங்க, நல்ல வசதியாக இருக்கீங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை, ரைட்? ஆனாலும் நாளைக்கு பிரச்சனை வந்தால் என்ன பண்ணுறதுன்னு தான் உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப முக்கியமான காரியம். அப்புறம் போகிறவளை போல சில வேளையில் இயேசு காணப்படுவார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பைபிளில் சொல்லியிருக்கு, தேவனை பார்க்குறாங்க, ஆனால் அவர் நமக்காக வராத மாதிரி எதற்கோ வந்த மாதிரி இருக்கும். அதான் நம்பர் 1 பாருங்கள். ஆபிரகாம் வந்து 3 புருஷரை காண்றான்னா அவங்களாம் ஏஞ்சல்ஸ், ரைட்? நான் ஏற்கனவே பவர் மினிஸ்டர் சொல்லியிருக்கேன், ஏஞ்சல்ஸ்க்கு வந்து எல்லாருக்குமே ரெங்க இருக்கணும்னு அவசியம் இல்லை. சில பேர் எல்லாமே யூரோப்பியன்ஸ் மாதிரி இருப்பாங்க, 7 அடி 7.5 அடி இருப்பாங்க, நல்லா ஃபேர் அண்ட் அதே மாதிரி ஷேவ்லாம் பண்ணிவிட்டு சஃபாரி மாதிரி போட்டுருக்கிறாங்க. தே ஆர் கால் விங்லெஸ் ஏஞ்சல்ஸ். அந்த விங்லெஸ் ஏஞ்சல்ஸ் தான் பார்க்குறான் ஆபிரகாம். அப்போது அவர் அப்படியே நடந்துட்டு போயிட்டுருக்காரு. அவன் ஓடி போய் கேட்குறான், ஆண்டவரே என்னை விட்டுட்டு நீங்கள் போயிடாதீங்க, கடந்து போகாதீங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்கன்றான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லோத்து, அவனை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கிறாங்க. தேவதூதர் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி உங்களை பார்க்கணும். அவன் சொல்கிறான், நாங்கள் வந்து ரோட்லேயே தங்கிக்கிறோன்றான். இவன் சொல்கிறான், வீட்டில் வந்து தங்குங்கன்றான். அவன் சொல்கிறான், இல்லை அந்த மரத்துக்கடியிலே நாங்கள் இருந்துடுறோன்றான். இல்லை அவங்க போய் சொல்கிறான், இல்லை நீங்கள் வாங்க, உங்கள் கார்லாம் கழுவிட்டு நான் உங்களுக்கு சப்பாத்தி குருமா போட்டு தரேன்னு சொல்கிறான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சீஷர்கள், மார்க்கு 3 வாட்டி 3 விதமான காரியங்கள் சொல்லியிருக்கு. அதில் மார்க் 6:48 சொல்லுகிறது, பயங்கர காத்தடிச்சிட்டு இருக்கு, ஜீசஸ் அப்படியே நடந்து போகிறாரு. அப்போ அந்த வசனத்தை சொல்லுது, இயேசு அப்புறம் போகிறவரை போல காண்பிட்டாராம். இவங்களை சொல்கிறாரு, அக்கறைக்கு போங்கடா நான் பார்த்துக்கிறேன்றாரு. இவர் மேலே எங்கேயோ போய் ஜோம் பண்ணிட்டு இருக்கிறாரு, காற்றுக்கு வந்துட்டாரு. அவங்க என்ன பண்ண போகிறாங்க, பாதி வழியில் வந்து இயேசுன்னு தெரியுதுங்க, ஆனால் அவர் அப்புறம் போகிறதை போல காண்பித்தாராம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எம்மாவூர் சீஷர்கள், இயேசு இறந்துட்டாரு, ரைட் அப்படின்னு சொல்லி அவங்க போகிறாங்க. கடைசியில் உயிர் தெரிந்தான்னு பாதி பேர் சொல்கிறாங்க. சரியான க்ளூ கிடைக்கல அவங்களுக்கு. திரும்பி வரும்போது இயேசு கூட நடந்து போகிறாரு. அவர்கள் செல்ல வேண்டிய கிராமம் வந்த பொழுது அவள் என்ன சொன்னாங்களாம், இந்த மாதிரி அவர் அப்புறம் போகிறவரை போல காண்பித்தார். அவர்கள் இல்லை எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னாங்க. முதலாவதாக நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டிய இடம், ஒருவேளை சமீப நாட்களில் இல்லை இன்னும் வரும் நாட்களில் இயேசு கிறிஸ்து பக்கத்தில் வந்து இதெல்லாம் எப்படி தெரியுங்களா, இந்த ஸ்பிரிச்சுவலிசம்ன்றது ஒரு ப்ராக்டிக்கல் காரியங்கள். சில காரியங்கள்லாம் சும்மா ஒரு தியரிட்டிக்கலாக நம்ம பார்க்குறது இல்லை புக்கிஷாக நம்ம பார்க்குறது இல்லை. நீ சில காரியங்கள்லாம் வாஞ்சிக்கணும் இல்லையா? நீ வாஞ்சிக்கவும் மாட்ட, ஜெபிக்கவும் மாட்ட, அப்படின்னா என்ன பண்ணுறது? ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா? அப்போது முதலாவது காரியம், இயேசு அப்புறம் போகிற போல காணப்பட்டாலும் முதல்ல சொல்லுவா, எங்கள் வீட்டில் பிரச்சனையா, நான் ஜெபம் பண்ண போகிறேன், முடிஞ்சு போகும்போதெல்லாம் கதறுங்க, ஆண்டவரே எங்கள் வீட்டுக்கு வாங்க, இன்றைக்கி வாங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்க. இயேசு இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு மாதிரி. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு மாதிரி. மேலேருந்து பாம்பு போடுவான் சாத்தம். உங்களை மிரட்டுறது சொல்லலை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது முதலாவது என்ன பண்ணுவார் ஆண்டவரே, அப்புறம் போல காண்பார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, உன்னுடைய சூழ்நிலை என்னவன்னு தெரியலையா,
தெரிஞ்சு ஆண்டவர் முன்னாலேயே அவர் போய் சில காரியங்களை உனக்கு ஆயத்தம் பண்ணி கொண்டிருப்பார். அதை பார்த்து நீ தெரிஞ்சுக்கொள்ள ஒரு கண்கள் உனக்கு பிரகாசமாக இருக்கும். நல்லா சொல்கிறேன், இது 5 காரியம் புரிஞ்சிச்சா? அப்புறம் போல காண்பித்தார். இட் இஸ் பாசிபிள் தட் வே, ரைட்? செகண்ட் என்னன்னா, ஏற்கனவே அவர் முன்னால் சென்றிருப்பார். ஆபிரகாமுக்கிட்ட அவர் சொல்கிறாரு, என் பையனை பலியிடுன்றாரு. அவரும் வந்து பலியெல்லாம் ஒய்ஃப்கிட்ட ஒய்ஃப் வேணான்னு சொல்லிடுவான்னு நினைக்கிறேன், சொல்லலை. அப்போ தான் பைபிள் போட்டிருக்கு, வேணான்னு சொல்லிடுவான் என்னன்னு சொல்லிட்டு பலி செலுத்துறான்னு போகிறான். போகும்போது பார்த்தீங்கன்னா கடைசியில் அந்த இடத்துல அவன் பலி செலுத்தும் போது பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வேணான்ட்டார் போது பேக்கில் திரும்பி பார்க்குறான், ஒரு ஆடு இருக்குது. இந்த ஆடை பற்றி எனக்கு நல்லா தெரியும், உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த ஆடு வந்து கொம்பில் மாட்டினோன்னு சும்மா இருக்காது. அது 2 நாள் அதுக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த் எல்லாம் ஓன்னு கத்தி, அப்போ தான் 3ஆவது நாள் தான் அமர்ந்து போவோம். இவன் என்னைக்கு வீட்டில் இருந்து ஈசாக்கை கூட்டின்னு கிளம்புனானோ அன்றைக்கே ஒரு ஆடை புஷ்டம் தான் ஆண்டவர் கட்டிட்டார். ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள். நான் அப்படி தான் நினைக்கிறேன், நீங்கள் எப்படி அன்றைக்கி தெரியல. ஒருவேளை ஆபிரகாம் ப்ராஃபெட்னு போட்டிருக்கு, ஜீசஸ் சொல்கிறார் ப்ராஃபெட், கடவுள் சொல்கிறார் ப்ராஃபெட்னு. அவன் சொல்கிறான் வேலைக்காரங்கிட்ட, சார் நீங்களாம் இங்கே தான் இருங்க, நாங்கள் போயிட்டு 2 பேரும் வருவோன்றான். பையன் கேட்குறான், சார் ஆட்டுக்குட்டி இல்லையான்னு. அவன் சொல்கிறான், இல்லை ஆண்டவர் பார்த்துக்குவார்ன்றான். ப்ராக்டிக்கலாக சொன்னான்னு தெரிய தப்பிச்சான். அப்போ அவன் வாழ்க்கையில் சில வேளைகளில் ஆண்டவர் போய் அவனுக்கு கிரியை செய்வார். அதில் என்ன லூப்போல் இருக்குன்னு பாரு. நீ வந்து உனக்கு சும்மா அந்த எந்திர விதமாக நீ கிறிஸ்டியானிட்டியை நீ ஃபாலோ பண்ணக்கூடாது. அப்படி இருந்தால் நீங்கள் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் 4 பேருக்கு நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் இல்லையா? உங்கள் மேலே நீங்கள் சொல்கிற காரியங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் அதுக்கு மேலே நீங்கள் சொன்னீங்கன்னா தான் உங்கள்கிட்ட வருவாங்க. நான் அடிக்கடி சொல்கிறேன் இல்லையா, ரிசல்ட்ஸ் இல்லாத நீ ஊழியமே நடத்த முடியாது இல்லையா? சரி, அடுத்தது பாருங்கள். மோசே வந்து சொல்கிறான், சார் எல்லாம் கத்துறாங்க சார், தண்ணி வந்து கசப்பாக இருக்கான்னு. அவர் என்ன சொல்கிறாரு, மோசே நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், நீங்கள் போயிட்டு ஒரு மரம் காமிக்கிறேன், அந்த மரத்தை வெட்டி போடுங்கன்ற. அந்த மரம் நான் புஷ்குன்னு வந்துடுச்சா அனு சொல்லிட்டாரா? மரம் அப்படின்னு சொல்லிய அது எப்படியும் 20 வருஷம் முன்னாலே வந்துருக்கும்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் 10 வருஷம் வச்சுக்கோங்களேன் ஒரு மரம் வளர்கிறதுக்கு. அப்போ ஆண்டவர் ரெடி பண்ணிட்டார் மரத்தையே. அப்போது முதல்ல அப்புறம் போகிற 2வது பார்த்தீங்கன்னா ஆண்டவர் முன்னால் போயிட்டு உனக்குன்னு கிரியை செய்து கொண்டு இருக்காரு. 3வது பார்த்தீங்கன்னா எஸ்தர் ஆரம்பிக்கும் போது என்ன சொல்கிறது, ஆமான் வந்து நடந்து வரும்போதே அந்த இடத்துல வந்து மொர்தெகாய் பணியில் உடனே அவங்க கோவம் வந்துடுச்சு அவனுக்கு. உடனே நினச்சிட்டான் காலி பண்ணோன்னு அவன் நினச்ச உடனே வசதியை தூக்கிட்டார் ஆண்டவர். நீங்கள் அப்படி நான் சொல்கிறாங்கல்ல பாருங்கள், நீங்கள் எஸ்தருடைய சரித்திரம்லாம் படிச்சிருப்பீங்க. ஆண்டவர் ரெடி பண்ணிட்டார். போ அவளை வந்து ரெவோல்ட் பண்ண வச்சு ஆண்டவர் தூக்கிட்டார். அந்த இடத்துல எஸ்தரை கொண்டாந்தார். எஸ்தர் மூலமாக இஸ்ரவேல் புத்திரருக்கு ஒரு பெரிய அற்புதம் வந்தது. இன்னொரு கூட யோசித்து பார்த்தேன். அவள் 12 வயசாக இருக்கும்போது ஆர்ஃபன் ஆகிட்டா, ரைட்? ஆர்ஃபன் ஆகணும்னு எல்லாம் சொல்லியிருப்பாங்க. பாவையா யார் பெற்ற பிள்ளையோ அது, அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை அப்படின்னு. அவங்க அப்பா அம்மா இருந்தால் சொல்லியிருப்பாங்க, என் பொண்ணுக்கு வந்து கிளார்க் யாராவது நான் கல்யாணம் பண்ணி வச்சிட்றேன். கிளார்க்லாம் கம்மின்னு சொல்ல, நீங்கள் அது தப்பாக நினச்சி போகிறீங்க. கிளார்க் கல்யாணம் பண்ணி வச்சிட்றேன் வேணான்னு சொல்லியிருப்பாங்க. அவன் சித்தப்பா சொன்னான், இல்லை அவளை ஏற்றி விடலாம், அரேண்டில் பார்க்கலாம், நமக்கு ஏதாவது ஒரு சான்ஸ் இருக்காது. அப்போது முன்னாலே இது பண்ணிட்டாரு. அதே மாதிரி யோசேப்பு பார்த்தீங்கன்னா, யோசேப்பு தப்பிச்சதுக்கு மெயின் காரணம் பாத்திரக்காரன். அநேக காரணங்கள் இருக்கான். ஆண்டவர் வந்து அவனை திரும்பினார். பாத்திரக்காரன் ஒரு தப்பு செய்து கொண்டாந்து ஜெயிலில் வச்சிட்டாரு. முதல்ல இவன் கேட்குறான். கேட்ட போது உடனே அவன் முடிச்சிருந்தான்னா இவன் ஆடு மேய்க்க போயிருப்பான். அதனால் ஒத்துக்கலை. 2வது டைம் வரும்போது அவனை கொண்டாடுறாரு. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியாத தெரில, ஒரு மாதிரி பார்க்குறீங்கன்னு. எல்லாம் தெரிந்தாலே சித்தாந்தம், தெரியாமல் போனாதே வேதாந்தம் மாதிரி. அதே மாதிரி தான் பேதுரு வந்து பெரிய மீனவனுங்க. எவ்வளோ மீன் பார்த்துருப்பான் அவன். சொல்கிறான், ஒரு மீன் வருதியா, நீ ஒரு தூண்டில் வாங்குன்றாரு. அவன் வலையை போட்டு 150 மீன் பிடிக்கிறவன். நீ தூண்டில் போட்டு ஒரு மீன் பிடி, அது வாயில் வந்து காய்ந்து இருக்கும். அப்போ இவர் தான் போய் வச்சுருக்காரு இல்லையா? நான் அப்படி தான் நினைக்கிறேன். இல்லை எப்படியா வரும் ஒரு மீன், அது உழுகிடும் இல்லையா? அது சரியாக செட் பண்ணி வச்சுருக்காரு. அந்த மீனை இவன் பிடிக்கணும். ஈட்டது பட்டவன் மாதிரி. சரி, அப்போது 2 காரியம் சொல்லிட்டோம். ஒன்று, முன்னால் போய் அவர் என்ன பண்ணுறாரு, உனக்காக காரியம் செய்கிறார். அது முன்னால் என்ன படித்தோம், அப்புறம் போகிறவங்க. 3வது பார்த்தீங்கன்னா
ஆண்டவரை நீ ஏற்கனவே சந்திச்சிருப்ப, ஆண்டவர் உன்கிட்ட பேசியிருப்பார், அதை லைட்டாக எடுத்திருப்ப. இது ஆண்டவர் இல்லைடா, இது ஒரு மாதிரி ஒரு இல்யூஷனில் இருந்தேன்னா, டெலியூஷன் இல்லை. யாக்கோபை ஆண்டவர் வனாந்தரில் சந்திக்கிறாரு, பெரிய என்கவுண்டர் இல்லையா? அவன் சொல்கிறான், ஆண்டவரை நான் சந்தித்தேன், அதை நான் அறியாமல் இருந்தேன்றான். என்ன பண்ணுறான்? அறியாமல் இருந்தேன், அவனுக்கு தெரியல. அதோடைய விளைவு என்னன்னா, அதுக்கப்புறம் 20 வருஷம் ஆடு மேய்ச்சான். ஓசியா சொல்கிறான், ஒரு பொண்ணுக்காக போய் அவ்வளோ நாள் ஆடு மேய்ச்சாயான் அப்படின்றான். அதை கோட் பண்ணுறான். அப்போது அதை ஆண்டவர் விரும்பலை இல்லையா? அப்போது உன்னை ஆண்டவர் சந்திக்கிறாரு, ஒரு பெரிய என்கவுண்டர் கொடுக்குறாரு. அதை நீ அறியாமல் இருந்தீன்னா அவ்வளோதான். உனக்கு அடுத்த என்கவுண்டர் வரதுக்கு ஒரு லேட் ஆகும். அடுத்த வாட்டி வரும்போது உஷாராயிட்டான். வந்தவனுக்கு கப்புன்னு பிடிச்சினான், கபடி விளையாடுற மாதிரி சக்குன்னு பிடிச்சான். அன்றைக்கி தான் விட்டானு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மோசே இஸ் நாட் வெரி சீரியஸ். ஏன்னா நீங்கள் கொடைக்கானல் ஊட்டியெல்லாம் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா சம்மர் டைமில் அதே மலையில் எரிஞ்சுன்னு இருக்கும். ஹீட்டில் அதே பற்றி நேரியம் தானே அணைஞ்சிரும். அது மாதிரி பார்த்துருப்பான் போகிறதுக்கு. அவன் தூரம் பார்த்துனே போகிறான், இது எரிஞ்சிட்டே இருக்குது. அப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து அவன் தூரம் போயிட்டு திரும்பி பார்க்குறான். அது என்னென்னா நான் கருகலைன்னு உற்று பார்த்தான்னு பார்க்குது. அவன் உற்று பார்த்து கிட்ட வந்தவனை தான் அவனுக்கு ஆண்டவர் பேசுகிறாரு. தூரத்தில் இருந்து உற்று பார்த்துட்டு நல்ல நாடு அப்படின்னு தான் சொல்லுவான். அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா அவ்வளோதான், ஆண்டவர் பேச மாட்டார். ரைட்? அதனால் என்ன எல்லாம் உற்று பாருங்கன்னு சொல்ல, நீங்கள் தப்பாக நினச்சிட போறீங்க. சரி, அடுத்தது பாருங்கள். பவுல் சவுலாக இருக்காங்கல்ல, சவுல் பவுலானான்ல, அது பார்த்தீங்கன்னா அவன் சாதாரண ஆள் இல்லை. அவன் கம்மாலியன் பாதத்தில் கற்றுக்கினவன், ஆண்டோட பாதத்தில் உட்காந்து கற்றுக்கின ஆள் அவன். சரி, அப்போ இருந்த ஆளே அவன் என்ன பண்ணுறான், இயேசுவை சந்தித்த உடனே டப்புன்னு உழுதுட்டான்ல. அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்ணை பார்த்தா கண்ணு திறக்க முடியல அவனுக்கு. ஒன்றும் பயந்துட்டான். கண்ணு திறந்துருந்தனா அவன் சொல்லுவான், சமாளிக்கலாம் யாருன்னு. அப்போது ஒரு சத்தம் கேட்குறான், இயேசுன்னு சொன்ன உடனே நீ யான்னு கேட்குறான். ஆனால் அவன் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஒரே காரணம்னு தெரியுங்களா? when he had an encounter, ஆண்டவர் என் வாழ்க்கையில் என்ன சுத்தம் இருக்கு. இங்கே வரவங்கெல்லாம் ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் தான். பிரச்சனை இருக்கும்போது வருவாங்க, சந்திக்கிறாங்க. நீ சந்திக்கிற நல்லது, ஆனால் அதனால் அப்படியே விட்டுட்டு போயிடாத. பிரச்சனை வந்தோடனே அது 10 நாள் கழிச்சு வேறு மாதிரி வரும். அது ஆண்டவரை பிடிச்சிக்கோங்க. என்ன ரூட்டு சொல்கிறோன்னா அந்த ரூட்டை பிடிச்சிக்கோங்க இல்லையா? ஒரு வாட்டும் ஒரு ரூட் சொல்கிறோம் இல்லையா? ரெண்டாவது இந்த டிக்ளரேஷன்லாம் சொல்கிறோம் பாருங்கள், அது சில பேர் சொல்கிறதில்ல. அப்படி பார்க்குறாங்க என்ன, இந்த வாட்ஸ் இஸ் மேன் ட்ரைன் டு டூ, ரைட்? ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, ஒரு வாட்டி ரத்த கோட்டைக்குள்ளே நான் மறைந்து விட்டேன்னு சொல்லிட்டு தலைமையில் கை வச்சு பாடு சொன்னால் நிறைய பேர் பாடல. நோ திஸ் ஆர் சீரியஸ். they are trying to do something. These declarations are very important, right? நீங்கள் பவுல் சொல்கிறான், இதை நீங்கள் அறிக்கையிடுறதுல உறுதியாக இருங்கன்றான், ரைட்? அதனால் இது ரொம்ப முக்கியம் அவனுக்கு. அதனால் இப்போ என்னென்னா கொஞ்ச நேரத்தில் அறிக்கையிட போகிறோம், ரைட்? நீங்கள் இதெல்லாம் வேஸ்ட் நினைக்காதீங்க. இந்த இயர் புது வருஷம்னா இதெல்லாம் சொல்கிறோம், நம்ம நிறுத்திடுவோம் சீக்கிரம் அது. சரி, இப்போ பாருங்கள், இப்போ நம்ம ஊருக்கு வருவோம். பழைய ஏற்பாட்டெலாம் பார்த்தோம். இப்போ நம்ம ஊரில் நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். நம்பர் 1, அவன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வாஞ்சியாக இருந்தான். நீ வந்திருக்கல, என் பிரச்சனைக்கு எல்லாம் என்ன பண்ணுவோன்னு நினைக்காத. இயேசு எப்படி இருக்கிறார்? நம்ம சர்ச்சில் இதெல்லாம் சொல்லலையே. ஆண்டவர் பேசுவார், இடைப்படுவார், நம்ம உள்ளத்தில் இருக்கிறது சொல்லுவார், அற்புதங்கள் செய்வார். அப்போ நீ இயேசு எப்படிப்பட்டவரோ இன்னும் நீ ஆசைப்படலான்னு ஆண்டவர் நின்று உன்கிட்ட பேச மாட்டார். நீ நினைக்கிற மாதிரி அவர் சீப் கிடையாது. ரெண்டாவது பாருங்கள், பர்த்திமேயுன்னு சொல்கிறான், இயேசு என்னன்னு சொல்லி கூப்பிட்டு இன்னும் முறக்கமாய் கூப்பிடுறான், இன்னும் சத்தம் போடுறான். நின்ட்டார் இயேசு. அவனுக்கு வேண்டியது கண்ணு, இன்றைக்கி நமக்கு வேண்டியது பிரகாசமான கண்கள். நீங்கள் சொல்லணும் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை எனக்கு ஒரு பிரகாசமான கண்கள் கொடுங்க, என் கூட பேசுங்க ஆண்டவரே, நான் என்ன தனியாக விட்டுறாதீங்க, ரைட்? நீங்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, சில பேர் பெரிய பேனர் வச்சு ரொம்ப சத்தம் போட்டு நிறைய பேர் அற்புதங்கள் செய்து பெரிய ஸ்டேஜ் போட்டு வரவங்க தான் ஆண்டவர் பேசுவார்னு. தட்ஸ் நாட் ரைட். ஏழை எளியவர்கள் ரூமில் உட்காந்து அழுதுனுக்கிறான் பாருங்கள். எப்போ பார்த்தீங்கன்னாலும் அவங்க கூட தான் ஆண்டவர் பேசுவார், ரைட்? சத்தம் போட்டு கேட்டவன் நின்ட்டார்ல ஆண்டவர், ரைட்? மூணாவது பாருங்கள், ஒரு அம்மாவுக்கு உதிரப்போக்கு. அவங்களுக்கு 2 பிரச்சனை. ஒன்று, பேங்க்கில் இருக்க பணம் காலி, நாளைக்கு டாக்டர் ஃப்ரீயாக ட்ரீட் பண்ண மாட்டான். ரெண்டாவது, சம்பிரதாயம் இருக்குது,
அந்த இடத்துல யூத பெண்கள்லாம் அந்த போய் தொடக்கூடாது. அங்கே நான் ஏதாவது சொன்னேன். இன்றைக்கி நான் இயேசுக்கிட்ட ஒரு அற்புதம் வாங்கணும். நீங்கள் நினைங்க அப்படி உட்கார்ந்த இடத்துல இயேசுக்கிட்ட ஒரு அற்புதம் வாங்கணுயா. நீ வந்து ஆண்டவரை பாட்டு லார்ட் ஐ டச் யூன்னு சொல்லுங்கள், ஆண்டவர் வாழ்க்கையில் வல்லமை பிறக்கும். ஆமே. அப்போது சரி, இப்போ அந்த யோபு கதைக்கு வருவோம் தம்பி. யோபுடைய வாழ்க்கையில் அவன் சொல்கிறான் ஆண்டவரை காணோன்னு. ஆனால் நடுவில் ஒரு வார்த்தை சொல்கிறான், எவ்வளோ காண தேடிட்டு இருக்கேன், ஆனால் அந்நிய கண்கள் அல்ல, என் கண்கள் அவரை காணும். ஒரு ஃபேத்தை சொல்கிறான். இதெல்லாம் ரொம்ப நாள் நிலைக்காது. சாத்தான் தான் பண்ணிட்டாலே இருக்கட்டும், ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுப்பாரு. அந்நிய கண்கள் அல்ல. 42வது அது பாருங்க, வேதம் என்ன சொல்லுகிறது? அவன் சொல்லுகிறான், இப்பொழுது என் கண்கள் ஆண்டவரை, ஒரு விஷயம் வந்துச்சு போலுது. அவன் சொல்கிறான், இப்பொழுது என் கண்கள் அவரை பார்க்கிறதுன்றான். அடுத்த வசனம் சொல்லுறது, இயேசு யோபனுடைய முகத்தை பார்த்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. உன் வாழ்க்கையில் இன்றைக்கு சொல்லு, நீ ஆண்டவர் இதெல்லாம் தப்பிச்சுப்பெல்லாம் போக முடியாது. ஆண்டவருடைய பிள்ளை. என் வீட்டில் வந்து சாத்தான் வந்து எல்லாத்தையும் கொள்ளாடிச்சு போகிறான்னு நான் பார்த்து சும்மா நான் இருப்பேன். ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டார். இன்றைக்கி எனக்கு காணும், ஆனால் நான் ஒரு நாள் பார்ப்பேன் ஆண்டவரை. அன்றைக்கி சொல்லுவேன், இதெல்லாம் வந்து ஜீசஸ் இப்படிலாம் நடந்ததுன்னு சொல்லிட்டு. அப்பொழுது ஆண்டவர் வந்து வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சிறையிருப்பை மாற்றினான்னு பார்க்குறோம். ராமேன்னு சொல்லுங்கள். அடுத்தபடியாக, அதாவது ஒரு ஆளுக்கு வந்து கண்ணில் ஏதோ ப்ராப்ளம் இருந்தது தான். அப்போ டாக்டர் சொன்னாரான், இல்லை இந்த கண்ணில் இருக்கிற ப்ராப்ளம்லாம் ஹீல் பண்ணிடலாம், இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி வருதுன்னு. அப்போ கண் ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. காலையில் 8 மணிக்கு கட்டெல்லாம் அவுத்து விட்டுருமான்னு நர்ஸ் சொல்லிட்டு போயிட்டார். கட்டை அவுத்து பார்த்தா கண்ணு தெரியுது. அப்போ அந்த நர்ஸ் ஓடி வந்து சொல்லிச்சான், இந்த பாருங்கள், இதுதான் கலர் பூவுங்க, பாருங்கள், இது ரெட் கலர், எல்லோ கலர். அவர் சொன்னாலாம், ஷோ மீ த டாக்டர், ஷோ மீ த டாக்டர். அவர் தான் எனக்கு ஹீல் பண்ணார். ஐ வாண்ட் டு சே ஹிம். ஃபேனி கிராஸ்பின்னு ஒரு அம்மா இருக்காங்க. அவள் 1000 பாட்டு பாடுறாங்கள, குருட்டு பெண். 12 வயசில் அவளுக்கு கண்ணு போயிடுச்சு. அப்போ கேட்டாங்களா, இத்தனை பேருக்கு இத்தனை பாடு பாடியிருக்கேன், உன் வாழ்க்கையில் என்ன எப்படி இருக்கேன்னு. அவர் சொன்னாலாம், என்னுடைய பரலோகத்துக்கு போய் முதல்ல நான் கண்ணை திறந்து பார்க்கும்போது இயேசுதான்டா பார்ப்பேன். சப்புன்னு அடிச்ச மாதிரி ஆச்சு. எல்லா அது நியூஸ் மேனும் வாய் மூடிக்கிட்டாங்க. அந்நிய கண்கள் இல்லை, என் கண்கள் உண்மையே காணும். ரைட். ஆம்புவுக்கு என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ஆம்புவுக்கு ஆண்டவர் சொல்கிறான், எங்கேயா ஆண்டவர் நீதிமானை துன்பார்க்கு அழைத்து கொள்கிறான், எல்லா பிரச்சனையாக இருக்குது அப்படி இப்படின்னு கத்துறான். ஆண்டவர் சொல்கிறாரு, இது எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்குப்பா, என் பாத்தில் வந்து நீ உட்காரு, என்ன காரியங்களும் சொல்லணுன்னு. அவர் சொல்கிறாரு, எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்குன்னு சொல்லிடுறாரு. அவன் சொல்கிறான், சரி ஆண்டவர் சொல்கிற வரைக்கும் அத்திமரம் துள்ளி விடாமல் போனாலும் நீ கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். இன்றைக்கி நீ பிரச்சனையில் இருக்க, உன்னை நான் விடுவிக்க போகிறேன். ஒருவேளை இன்றைக்கி நான் சொல்லிட்டேன்னா, நீ சொன்னது வந்து இன்றைக்கி நிறைவேறலான்னா, உன்னுடைய கண்கள் அவரை காணும். ரைட். நீ வந்து அதை வந்து உறுதியாக நம்பு, அதில் ஒன்றும் இதே கிடையாது. அவன் சொல்கிறான், விசுவாசத்தினால், ஆண்டவர் சொல்லிட்டார் அவனை, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். 613 கட்டளை கொடுத்தார் மோசேக்கு. அதை வந்து 138 நீதிமொழிகள் மாற்றினான். மீகா 6 கட்டளை இருந்தால் போதுன்றான். ஆபுவுக்கு ஒரே கட்டளை ஆக்கிட்டான். அது என்ன கட்டளை தெரியுமா? விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். நீங்கள் பாருங்கள், ஹிஸ்ட்ரியில் எடுத்து பாருங்கள், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாருங்கள். நான் ஒரு காரணம் வாசம் ஆச்சரியமாக இருந்தது. அப்போ வாழ்க்கையில் விசுவாசம் இது பண்ணக்கூடாது. அது வரைக்கும் நான் என்னையா பண்ணுறது? குகையில் இருக்கிறான் தாவீது. அந்த மாதிரி குகையில் உட்காந்துருக்கும் போது அவன் வாழ்க்கையில் நிறையா பிரச்சனைகள். ரைட். அப்போ அவனுக்கு என்னங்க இருந்திருக்கும் அந்த காலத்தில்? குகையில் 3000 வருஷத்துக்கு முன்னால் லைட் இல்லை, ஒன்றும் இல்லை, வென்டிலேஷன் இல்லை, ஒன்றும் கிடையாது. அவன் ஏன் அங்கே உட்காந்துருக்கான்னு அவன் சொல்கிறான், ஆண்டவர் என்ன செய்ய போகிறான்னு இருந்ததை நான் பார்க்குற வரையும் நான் காத்திருக்கேன்றான். ஒருவேளை உங்கள் பிரச்சனை வந்து இடியாப்ப சிக்கல் பிரச்சனையாக இருக்கலாம், ஒரே நாளில் உங்களுக்கு மாற்ற முடியாது. ஆனால் நீ வெயிட் பண்ணு, உடனே கச்சாமுச்சான்னு காத்தாத. காத்துன்றவன் ஒரு தீர்க்கதரிசிங்க, அவன் எங்கே ஒழிஞ்சிருக்கான்னு சவுலுக்கே தெரில. காற்று எப்படிங்க அவன் தான் ஆண்டவர் கொண்டாந்து விட்டுருப்பார் வாசலில், போய் சொல்கிறான் அவன்ட்டுங்க. யூதாக்கு போன்றார். யூதானா பிரைஸ்ன்னு அர்த்தம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ அவன் வாழ்க்கையில் நீ என்ன ஆண்டவர் செய்கிறாருன்னு பார்க்குறது காத்துரு, ஒன்றும் பயந்துக்காத. அந்நிய கண்களில் அவனுடைய ஓட்டம் நம்ம பாடுறோம்ல, நம் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும். ஏன் அது எல்லாம் நல்லா முடியும். கடைசியில் பாருங்கள், அவனுக்கு வந்து 10 பிள்ளைங்க, ரைட், 10 பிள்ளைங்க கொடுத்தார். அவனுடைய எல்லா செல்வங்கள் எல்லாமே அவனுக்கு திரும்பி வந்துடுச்சு. ரைட். அது இல்லாத வருஷம் ஒரு 100 வருஷம் சேர்த்துட்டார். 200 வருஷம் வரைக்கும் இருந்தான்.
அப்போ நம்முடைய வாழ்க்கையில் யோபை போல சூழ்நிலையில் வரலாம். ஆனால் சூழ்நிலையை காட்டிலும் ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். நம் தேவன் பெரியவராக இருக்கிறார். அவன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். உன்னுடைய சிறிய கண்கள் பெரிய காலங்களை காணுவரை அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. உன் தேவன் பெரியவர். இப்பொழுது டிக்ளரேஷன் சொல்ல போகிறோம். முதலாவது டிக்ளரேஷனை நான் பிரேக் த்ரூன்றது எல்லாருமே சொல்கிற ஒரு காரியம் தானே. பிரேக் த்ரூ வாழ்க்கையில் பிரேக் த்ரூலன்னா ஆள் பெரிய வர முடியாது. உன் பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு பிரேக் த்ரூ வேணும். உன் குடும்பத்துக்கு, உன் பிஸ்னஸுக்கு பிரேக் த்ரூ இருந்ததுன்னா டக்குன்னு மேலே போயிடுவேன். எல்லாம் அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கும். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதும் உயர்த்துவதும் உனக்கு பிஸ்னஸ் வரதும் வராததும் ஆண்டவருடைய கருத்தில் இருக்கிறது. சாத்தான் உனக்கு வைத்திருக்கிற இதில் ஓட்டை போட்டுருப்பான். சில பேருக்கெலாம் பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கிறத போட்டிங்கன்னா ஓட்டப்பையில் போகிற மாதிரி போய்டும். கையில் நிலை வைக்க முடியாது. இப்போ பிரேக் த்ரூன்றது என்னென்னா, இப்போ சில காரியங்கள் நான் வாசிக்க போகிறேன். வாசித்த பிறகு நான் சில அறிக்கைகள் சொல்லுவேன். அதை சொல்லுங்கள், ரைட்? அப்போது சும்மா எல்லாருக்கும் கூப்பிட்டு ஒரு பிரேக் த்ரூனா சுண்டல் கடலை கொடுக்க மாட்டார் ஆண்டவர், இல்லையா? ஆமாம், சரி. இப்போ என்னென்ன காரியங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போகிறேன் சும்மா வாசிடுறேன், அப்புறம் திருப்பி நான் சொல்கிறேன். ஆழமான ஜெப ஜீவியம், வேதத்தை நேசித்து வாசித்தல், பரிசுத்தமாக ஜீவித்தல், சம்பந்தம் கலாமாமல் இருத்தல், உம்மை நிரந்தரமாக துதித்தல், சித்தத்தின் மையத்தில் இருத்தல், லக்கை அடைத்து நோக்கி தொடருதல், விசுவாசத்திலே உறுதியாக இருக்க, அதிக நல்ல கனிகளை கொடுக்க, பின்மாற்றம் அடையாமல் இருக்க, வாசிக்கும் நிருபமாக மாற, பிரகாசமான மனக்கட்டளை. இதுக்காக தான் ஜெபம் பண்ண போகிறோம். இப்போ என்னன்னா 4-5 லைன் வாசிப்பேன். வாசிட்டு நான் எல்லாரும் அறிக்கையிடுன்னு சொல்லும்போது நான் சொல்கிறதெல்லாம் கூட சேர்ந்து சொல்லுங்கள், ரைட்? வேதத்திலே அநேக பக்தர்கள் வாழ்விலே தேவன் தலையிடும் பொழுது, நேரடி காணல் நடக்கும் பொழுது திடீர் உயர்வுகள் அல்லது பிரேக் த்ரூ திருப்பு முனை நிறைவேறுகிறது. இவ்வண்ணம் ஆசீர்வாதங்களை பெற ஆன்மீக ரீதியாக சில பக்தி விருத்தி முயற்சிகளை நாம் செய்ய கடமைப்பட்டு இருக்கிறோம். செய்ததான் ஆண்டவர் கொடுப்பார், இல்லையா? தேவன் இதை வேண்டுமெனே கேட்கும் பொழுது நாம் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை தகுதியோடு நாம் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. இது அறிக்கைகள் சொல்ல போகிறோம். தேவனே, என்னை ஆழமான ஜெப ஜீவத்திற்குள் நடத்தும். தேவனே, நான் அனுதினமும் வேதத்தை நேசித்து வாசித்து ஆவியிலே திடப்பட உதவி செய்யும். தேவனே, ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக ஜீவிக்க உமக்கும் எனக்கும் இடையிலே ஒன்றுமே வராமல் காத்துக்கொள்ளும். தேவனே, உலக பிரகாரமான காரியங்களுடன் சம்பந்தம் கலவாமல், இவைகள் விக்கிரகமாக மாறாமல் காத்துக்கொள்ளும். தேவனே, எல்லா சூழ்நிலையிலும் உம்மை துதிக்க உம்மை மனம் கசந்து கொள்ளாமல் காத்தருளும். தேவனே, அடிக்கடி என்னை ஆராய்ந்து உம் சித்தத்தின் மையத்திலே ஜீவிக்க உதவி செய்யும். தேவனே, உம் சித்தத்திற்கு அடிபணிந்து இலக்கை நோக்கி தொடர உதவி செய்யும். தேவனே, நான் விசுவாசத்தில் உறுதியாக இருந்து என் விசுவாசத்தை அறிக்கை செய்ய உதவி செய்யும். தேவனே, உம்மில் வேரூன்றி நின்று நல்ல கனிகளை கொடுக்க உதவி செய்யும். தேவனே, சூழ்நிலை சந்தர்ப்பம் காரணமாக ஒரு காலமும் பின்மாற்றம் அடையாமல் முன்னேற உதவி செய்யும். தேவனே, அநேகர் விரும்பி வாசிக்கும் நிருபமாக என்னை காண்கிறவர்கள் உம்மை காண உதவி செய்யும். தேவனே, வல்லமையுடன் பிரகாசமான மனக்கண்களுடன் வாழ உதவி செய்யும். தினமும் ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்த என் ஊழிய எல்லைகளை பெரிதாக்கும். சபையார் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆமென் சொல்லுவோம். சரி, இப்போ அடுத்தது நிறைய பேர் ஏதோ பெரிய கூட்டமாக இருக்குது, எல்லாம் நம்ம மக்கள் தான் இருக்க மாதிரி இருக்குது. அநேகருடைய தலையிலே முள் கிரீடம் இருந்த மாதிரி இருந்தது. ஆண்டவர் சொன்னேன், என்ன ஆண்டவரே இவங்களாம் முள் கிரீடம் வச்சுருக்காங்க, இது நிந்தை அவமானம். மனுஷனுக்கு பெரிய நிந்தை அவமானம் என்னென்னா பொருளாதார வீழ்ச்சிகள், ரைட்? ஏற்கனவே நான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. நான் ஒரு என்னை கூட்டிகிட்டு போயிட்டு அதெல்லாம் எழுத வச்சு இயற்கை சொன்ன அறியரிச்சேன், என் வாழ்க்கையில் ஒரு பிரேக் வந்துன்னு சொன்னேன். அது சில காரியங்கள் மட்டும் நம்ம சொல்லுவோம், ரைட்?
எப்படி நான் வாசிக்க போகிறேன் சில காரியங்கள். யாரெல்லாம் இதை ஃபாலோ பண்ண வச்சவங்களுக்கெல்லாம் தேவையில்லை. யாரெல்லாம்னாக்கா நெகட்டிவ் பேங்க் பேலன்ஸ், கடன் அட்டை, கிரெடிட் கார்டு, இஎம்ஐ மாதாந்திரமாக கட்ட முடியல, பொத்தலான பயிரிடையே போடுவதை போல போடுகிறேன். வீட்டில் யாராவது ஒருத்தர் ஊதாரித்தனம், வரவிற்கின் மேல் செலவு, சமுதாயத்திலே ஐஸ்வர்யமான காட்ட செய்யும் வீண் செலவு, பந்தா, தவறான முதலீடு, கொடுத்த கடன் வரல, இவங்களுக்காக நான் இந்த ஜெபத்தை இது பண்ணியிருக்கேன். ரைட், இது சொன்னீங்கன்னா ஒன்றும் தப்பு இல்லை. அதனால் வசதியாக இருக்கவங்க சொல்ல வேண்டாம். ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் பவுல் சொல்கிறாரு, நான் நல்ல போராட்டத்தை போடுறான்னு எனக்கு ஜீவ கிரீடத்தை வைப்பேன்னு. நீங்கள் முள் கிரீடம் வச்சுட்டு கூடாது, ஜீசஸ் வச்சுட்டாரு ஏற்கனவே. அது இட்ஸ் நாட் த வில் ஆஃப் காட். ரைட், அப்படி இருந்ததுன்னா இன்றைக்கி எல்லாத்தையும் கழட்டி போட்டுறணும் நீங்கள். ரைட், சரி. இப்போ என்னென்னா, இப்போ நான் ஒரு சில காரியங்கள் வாசிக்க போகிறேன். வாசிட்டு நான் சொல்லும்போது நம்ம எல்லாம் சேர்ந்து அறிக்கை பண்ணுவோம். சின்னது தான், ரொம்ப ஜவு மாதிரி எழுதுகிறேன்னு நினைக்காதீங்க. ரைட். ஆண்டவரே, நீ இது ஆதாமும் ஏவாளையும் ஆசீர்வதித்து பலுகி பெருகி அனைத்தையும் ஆளுகை செய்து ஜீவிக்க சொன்னீர். இஸ்ரவேலருக்கு நீ சொன்னீர், நீயோ கடன் வாங்காமல் கடன் கொடுப்பாய். வெள்ளியும் பொண்ணும் என்னுடையது, திரளான கால்நடை செல்வம் என்னுடையது, சகலவித ஐஸ்வர்யமும் உம்மிடத்திலிருந்து வருகிறது என்றீர். இயேசு மேய்ப்பராக இருந்தால் தாழ்ச்சி அடைய வாய்ப்பில்லை என்று கூறியிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து எங்கள் குறைவெல்லாம் நிறைவாக மாற்றுவார் என்று சொல்லியிருக்கிறேன். உன் பிள்ளைகளுக்கு கேளாத மகிமை ஐஸ்வர்யம் உண்டு என்று சொல்லியிருக்கிறேன். இப்போ எல்லாம் நான் சொல்கிறது சேர்ந்து சொல்லுங்கள். அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க மட்டும் சொல்லுங்கள். மற்றவங்க, தேவனே, இன்று நான் கடனுடன் பொருளாதார சாபத்துடன் வாழ்வது உம்முடைய சித்தம் அல்ல. கடன் ஒரு நியாயப்பிரமான சாபம். இது இன்றோடு முடியட்டும். என் ஜெபத்தினை ஏற்றுக்கொள்ளும். இன்று கடன் சாபத்துடன் சம்பந்தப்பட்ட அசுத்தாவிகளை சபித்து மிதிக்கிறேன். என் சாபங்களை ஆசீர்வாதமாக மாற்றும். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே என் பிரியம் என்றீரே. இன்று முதல் என்னை ஆசீர்வதியும். இனி நான் கொடுக்கும் ஆசீர்வாதங்களை உம்முடைய பணிக்கு செலவிட உதவி செய்யும். இன்று முதல் நான் கடன் வாங்காமல் கடன் கொடுக்க உதவி செய்யும். ஆமேன்.